அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாலே தமிழர்கள் பண்டிகை, விவசாயம், சூரியனுக்கு நன்றி சொல்றது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மண் சார்ந்த ஒரு சிறப்பான விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளா இருக்கு. இந்த ஸ்பெஷல் டேல மண் மனம், மண்ணால செய்யப்பட்ட மண் பாண்டங்கள், அதுல நம்ம வந்து சமைக்கணும், சாப்பிடணும், அதுல எவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்கு, இது மூலமா என்னென்ன நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுல ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கு. இந்த மண் பாண்டங்கள் வெசல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இந்த பொங்கல் திருநாள்ல மண் மனம் சார்ந்த பல விஷயங்களை உங்க கூட நான் பேச போறேன். இவங்க வந்து ஒரு சூப்பரான ஆண்டர்பிரனர். மண் சார்ந்த பொருட்களை மட்டுமே மையமா வச்சு இன்னைக்கு பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினரை இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். திருமதி விக்னேஸ்வரி, SM ஈகோவர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர். அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். விக்னேஸ்வரி, நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உழவார பணிக்கு, கோவில் பிளான்டிங், இதெல்லாமே நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதை சார்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழில் இருக்குது பாருங்கள், அதுவே ரொம்ப சிறப்பானதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை நான் என்னோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்கேன். எல்லாருக்குமே சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸை தாண்டி செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் உங்களோட பிஸ்னஸே வந்து இன்னைக்கு பல விஷயங்களுக்கு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க. மண்பாண்டங்கள் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு குயவர்கள், அது ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல், ரோடு ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தண்ணி பிடிக்கிறதுக்கு வேணால் பானை அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதை தாண்டி சாப்பிட்ற பிளேட்டு, குடிக்கிற ஜக்கு, குவளை, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு உபயோகப்படுற எல்லா பொருட்களையுமே மண்பாண்டங்களை எடுத்துகிட்டு வந்து அதை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எஸ்கலேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எலைட் பீப்புளுக்கும் மண்பாண்டத்தோட ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஒரு ரோட் சைடில் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பொட்டிக் ரேஞ்சில் போயிருக்கு. பல பெரிய பிக் ஷாப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சப்ளையராக இருந்திருக்கீங்க. இது வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண மண்பாண்டத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட் இருக்குது. இது நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, சின்னதுலேருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற ஒரு ஆள் தான் நான். அப்புறம் எல்இடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குயவர்கள் பாட்டர்ஸை வந்து நான் எங்கள் திருநெல்வேலி பக்கம் பார்க்கும்போது அந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இது கஸ்டமைஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டீலில் இருக்கிற அத்தனையும் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வரும்போது நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கஸ்டமைஸ் பண்ணுறதுல தான் SM ஈகோவர் வந்து நல்ல ஃபேமஸ். இதுக்கு நாங்க நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 62 வெரைட்டி வந்து எங்க கம்பெனில இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ மண் அப்படின்னு சொல்லும் போது இப்படிதான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி வெரைட்டி நிறைய காட்ட ஆரம்பிக்கும் போது சப்போர்ட் நிறைய வர ஆரம்பிச்சது. 9 years பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரோட் சைட்ல தான் மேக்சிமம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு 9-10 years பிஃபோர். அப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் நாங்கள் இன்ட்ரெஸ்டா வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் இந்த போத்தீஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் போய் பேசி அங்கே கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க எங்களுக்கு ரேக் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க, எப்படி உங்களுக்கு நாங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்ல விக்கலைன்னா நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் உள்ள போனது. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்லோவா என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மண்ணோட மெடிக்கல் பெனிஃபிஷியல் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் புரிய இது நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. இங்க போறதை விட நான் அப்ராட்ல தான் நல்லா போகுதுன்னே சொல்லுவேன். எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறத எங்க கிட்ட அப்படி எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மண்ணில். நிச்சயமா இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதை தெரிஞ்சு வாங்குறாங்கன்னா மண்ணோட இம்பார்ட்டன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுதான் பர்ச்சேஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல இது ரொம்ப சாதாரணமா கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை பத்தின ஒரு முழுமையான விழிப்புணர்வு இல்லை. இப்போ ஒரு மண்ணால செய்யப்பட்ட ஒரு குவளைக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு? மண்ணுக்குள்ள ஃபர்ஸ்ட் தண்ணியில இருந்து நான் சொல்றேன். மண்ணு வந்து தண்ணி ஊத்தி வச்சாலே நம்மளோட பாடியில இருக்கிற pH லெவல்ல அது மெயின்டைன் பண்ணும். சரியா? அப்புறம் உள்ள இருக்கிற இம்பியூரிட்டியான விஷயங்கள் எல்லாம் அந்த தண்ணியில இருக்கிற செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது எடுத்துட்டு பியோர் ஆக்சிடைஸ்டு வாட்டரா கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மண்ணுக்குள்ள மண்பானையில இருக்கிற தண்ணி 8 மணி நேரம் உள்ள இருந்துச்சுன்னா
காலையில பார்க்கும்போது அது ஆக்சிடைஸ்டு வாட்டரா மாறிடும். ம். அதனால பிபி கண்ட்ரோல் ஆகும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ஏன்னா நர்வ்ஸ்ல இருக்கிற அழுத்தங்களை வந்து அது பயங்கரமா குறைக்கும். ஸோ அந்த தண்ணியானது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், பிபியை குறைக்கும், கொலஸ்ட்ரால் வர விடாது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ம். உங்களுக்கு தலை சுத்துற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை குடிச்சா அது வராது. ம். நீங்க மோர் இப்ப மண்ணுல வைக்கிற ஒரு சின்ன கலையத்துல காலையில ஒரு மோர் வச்சுட்டு ஒரு 3 hours கழிச்சு நீங்க அதை குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ நல்லா இருக்கும். அசிடிட்டி பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை நல்லா எடுத்துக்கலாம். இப்ப மண்ணுல ஒரு பொருள் செய்யும்போது இது இவ்ளோ பவர்ஃபுல்லா எப்படி மாறுது? மண்ணுக்குன்னு இயற்கையாவே நிறைய குணங்கள் உண்டு. பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் மண்ணு. சரியா? அந்த மண்ணு வந்து இந்த இந்த பானை மட்டும் எப்படி உருவாகுதுன்னா, தண்ணியில கரைச்சு தீயில சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பஞ்சபூதத்தையும் ஒருங்கிணைஞ்சு தான் நம்ம இதை பண்றோம். நீங்க மண்ணுல வந்து ஒரு சின்ன விதைய போட்டீங்கன்னா ஒண்ணு அது முளைக்கும், நீங்க கெட்டதை போட்டீங்கன்னா அது உரமாயிடும். சச் அ பவர்ஃபுல் விஷயம் அது. ஸோ நீங்க பானையே பார்த்தீங்கன்னா அந்த பானையில நீங்க சமைக்கும் போது எந்த அளவு எண்ணெய் வேணுமோ அந்த அளவு எண்ணெய் மட்டும்தான் அது எடுத்துக்கும். மண்ணுல வந்து நிறைய போரஸ் இருக்கு. ஸோ அது வந்து குக் பண்ணும்போது அந்த ஹீட் ஆனது அந்த எல்லா பக்கமும் போறதுனால நியூட்ரியன்ஸ் நல்ல பேலன்ஸ் ஆகும், நியூட்ரியன்ஸ் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். ஸோ மெக்னீஷியம், அயன், கால்சியம் எல்லாமே நீங்க அதுல குக் பண்ற ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்ஃபர்டிலிட்டிக்கு, ஸ்கின் டிசீஸ்க்கு, ஹார்ட்டுக்கு, அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க, இவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு அப்படி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா அவங்க இவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. நர்வ்ஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது குறைக்கிறதுனால கண்டிப்பா சொல்லுவேன், மண்ணில் வச்ச தண்ணியோ மோரோ நீங்க சாப்பிடும்போது அது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டா அது இருக்கும். மெக்னீஷியம் தேவைப்படுறவங்களுக்கு அதுல இருக்கிற கேர்டை நீங்க சாப்பிட்டா மெக்னீஷியம் நல்லா வரும். உங்களுக்கு கேர்ட்ல வந்து எந்த அளவு சத்து இருக்கோ அதை நல்லா என்ஹான்ஸ் பண்றதோட மெக்னீஷியத்தை நிறைய கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பால் பார்த்தீங்கன்னா, மட்பாட்டில் வந்து பால் காய்ச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எப்படின்னா வாழ்க்கிணத்தை அப்படி செய்ய சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாட்டுக்கு கூட நோய் இருக்கும், நோய் இருக்கிற பாலை குடிச்சா நமக்கு பிரச்சனையா வரும். ஸோ பேக்கெட் பாலோ மாட்டு பாலோ நீங்க இந்த மட்டில் காய்ச்சும் போது அது பியூரா மாறிடுமா. அதுல நீங்க டீ போட்டா கூட அவ்வளோ வாசமா இருக்கும், அது வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. இதே தான் நீங்க பாடிக்கு உடம்புக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் மண்ணு தரும். ஏன்னா அது மண்ணு ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல். இது நான் சொல்லணும்னே கிடையவே கிடையாது. நம்ம உருவாகிறதுல இருந்து மண்ணுக்குள்ள போறதுல இருந்து எல்லாமே மண் ரிலேட்டடாவே தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா மண் எவ்வளவு ஸ்பெஷல் நான் என்னால சொல்ல முடியும். மண்ணை வச்சுதான் நீங்க உனக்கு தாந்திரிக பரிகாரத்துக்கும் மண் எடுத்துப்பாங்க, நார்மலா நம்ம பண்ற பூஜைக்கும் மண் எடுத்துப்பாங்க. ஏன்னா மண்ணு வந்து சுக்கிரனை அட்ராக்ட் பண்ற தன்மை மண்ணுக்கு உண்டு. இது போக மண்ணு நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்குமா, பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குமா. அதனாலதான் சில சமயம் வந்து நான் வந்து மட்பாட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இன்னும் பாட்டெலாம் உடையுது, அது கெட்ட விஷயமோ அப்படின்னு நான் ஆரம்ப காலத்துல நான் பிசினஸ் பண்ணும்போது மற்றவங்க வந்து கேட்கும்போது உடஞ்சிருச்சுங்க என்னமோ மாதிரி இருக்கு மனசுக்கு அப்படின்னு. அப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு லேடி சொன்னா, இல்ல உடஞ்சதுன்னா திஷ்டி போயிடுச்சுன்னு அர்த்தம் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்மளோட பிலீஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, குயவர்கள்னா ரொம்ப கிராமத்துல படிக்காம அப்படி கிடையவே கிடையாது. ராஜாக்கள் காலத்துல இருந்தே வர்ற குயவர்கள் வந்து எழுத்து படித்தவர்கள், படிப்பறிவு பெற்றவர்கள். எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க பானை வாங்கும் போதே மக்கள்லாம் என் பானை இதுல பேர் எழுதி கொடுன்னு கேட்பாங்களாம். சோ அவங்க பேர் எழுதிதான் எல்லாருக்கும் பானை கொடுத்துருக்காங்க, அவங்க படிப்பறிவானவர்கள் தான். அதுக்கப்புறம் பானை அப்படி மண் சார்ந்த பொருள்களுக்கு எல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால், தயிர், தண்ணி, குழம்பு நீங்க எது வச்சாலும் அதோட ஆல்கலின் நேச்சர் இருக்கு. பை நேச்சர் இட் ஹாஸ் ஆல்கலின். ஸோ அது இருக்கிறதுனால நீங்க சாப்பிடும்போது அது உங்களுக்கு இன்டைஜஷனை கம்மி பண்ணுது, இன்டைஜஷன் இல்லாம பாத்துக்குது, இது பிபி இல்லாம பாத்துக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம இதை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில தண்ணியில வச்சுட்டு ஒரு வெந்தயம், வெட்டி வேறு, உங்க உடம்புக்கு என்ன தேவை, சீரகம், இதை போட்டுட்டு காலையில குடிச்சாலே போதும். உங்களுக்கு மறுநாள் ஃபுல்லா ஆக்சிடைஸ்டு வாட்டர் குடிச்சா எப்படி ஜம்முன்னு இருப்போம் அப்படி இருப்போம். மண் அவ்வளோ நல்ல விஷயங்களை தரக்கூடியது. இந்த மண் வந்து ஒரு ஊருக்கும் அந்த மண்ணோட மனம், அதோட தன்மை மாறுமா? கண்டிப்பா மாறும்.
மண்ணுல நிறைய வெரைட்டி இருக்கு. எப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இவங்களோட கம்பெனி அவங்களோட கம்பெனிக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்எம் டிஃபரன்ஸ் ஆகுது அதெல்லாம் சொல்றோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் மண்ணுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. திருநெல்வேலி மண்ணு பாத்தீங்கன்னா அது பொதிகை மலையில இருந்து எடுத்த மண்ணு. ஸோ அங்க இருக்கிற அத்தனை சத்துக்களும் அந்த பாட்ரியில இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க குழம்பு செய்யும் போது எது செஞ்சாலும் அந்த சத்துக்கள் அதுல போகும். தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற மண்ணுக்கு பாத்தீங்கன்னா பொம்மை செய்யற தன்மை இருக்கு, நமக்கே தெரியும். அதே மாதிரி நார்த் இந்தியன் மண்ணுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட வண்டல் மண்ணு, அடிமண்ணு, அதோட வெள்ளை கலர்ல இருக்கும் ஒரு கிளே அவங்களோடது. தண்ணி பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். நீங்க அதை குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. அதுக்காக தமிழ்நாட்டு மண்ணுக்கு வந்து சில்னஸ் இருக்காதா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இட் ஹாஸ் சம் பவர். அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். வெள்ளை கலர் மட்டுக்கும் நம்ம ஊர் மட்டுக்கும் தண்ணி வச்சு குடிக்கும் போது நார்த் இந்தியன் மண்ணுக்கு அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி குக்கிங் பாட் செய்ய முடியாத மண்ணும் இருக்கு. we can serve it but we cannot cook it அப்படிங்கிற மாதிரி மண்ணும் இருக்கு. இந்த மாதிரி மண்ணுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த மண்ணுல இதுதான் செய்யலாம்னு இருக்கு. எனக்கு ப்ராடக்ட் ஆர்டர் வரும்போது நமக்கு தெரியணும், இந்த ஆர்டரை நம்ம இந்த ஊர்ல இருக்கிற மண்ணுக்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும்னு தெரியணும். அதே மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு தான் செய்யணும். மண்ணு வந்து பல வெரைட்டி இருக்கு. இப்போ பொதுவா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மண்பாண்டங்களுக்குலாம் அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு? எல்லாமே குக்கிங் பார்ட்ஸ் தான். குக்கிங் பார்ட்ஸ் இப்ப லேட்டஸ்டா குக்கிங் பார்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. மத்தது ஜக்கு, டம்ளர், கிளாஸஸ்ல வெரைட்டி காட்டுறது அது எல்லாமே காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப குக்கிங் பார்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாரும் வாங்குறதுனால நாங்க நிறைய டிசைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிரியாணி பாட்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுக்குறோம், கிரேவி பாட் கொடுக்குறோம், சாம்பார் சட்டிலே நாங்க அவ்வளோ டிஃபரன்ஸ் காட்டுறோம். நிறைய டிசைன்ஸ் இப்பதான் வருது எனக்கு தெரிஞ்சு. சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல நம்ம ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கு. சோ மண்பாண்டங்கள்லயும் அதே மாதிரியா? கண்டிப்பா பண்ணலாம். அது எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பண்ணி எனக்கு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஐ செட் நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 2 times எங்களுக்கு அது ஃபெயிலியரா தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அது எங்களுக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த பிடி வச்சு வாங்குறது வந்து எல்லாருமே யோசிப்பாங்க, உடைஞ்சிடுமோன்னு. உடையாது, நான் போய் சொல்ல மாட்டேன், உடையும். ஆனா எல்லா பொருளும் உடையாது. பொதுவா மண்பாண்டங்கள்ல நிறைய பேர் பிடிச்சிருந்தா கூட இது சீக்கிரமா உடைஞ்சு போயிரும், இந்த வெசல்ல வந்து நம்ம லாங் டைம் வச்சுக்க முடியலன்றாங்க. அது ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. 6 months ஒருக்க நீங்க அதை மாத்தி தான் ஆகணும். ஏன்னா இட் ஹேஸ் போரஸ் குவாலிட்டி. நீங்க சமைக்க போரஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக நியூட்ரியன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். நீங்க கண்டிப்பா வேற ஒரு பார்ட் நீங்க வாங்கி தான் ஆகணும். அது வந்து நீங்க இல்ல நான் 1 வருஷம் இந்த பானையை வச்சிருக்கேன், 2 வருஷம் வச்சிருக்கேன், நம்ம வச்சிருக்கலாம். ஆனா பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அது 6 to 8 monthsலயே முடிஞ்சிடுங்கிறது தான். ஏன்னா நமக்கே தெரியும் அது போரஸ் க்ளோஸ் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் அதுல ஒரு வேலையும் நடக்காது. வேணா தயிர் வந்து எப்ப ஊத்தினாலும் நீங்க பாலோட சேரும் போது அது கட்டி ஆகும். அது நான் சொல்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் தயிர்ல இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த தயிர் பானை 8 to 9 monthsக்குள்ள நீங்க மாத்தி தான் ஆகணும். குறைஞ்சது மாத்திட்டாதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மண்பாண்டங்கள் செய்யற குயவர்கள் கம்யூனிட்டி வந்து நிறைய குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். அண்ட் இது ஒரு சீசன் தான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மழை, வெயில் காலத்துல தான் இதை பண்ண முடியும். மழை காலம் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் செய்யறவங்க எங்க போவாங்கன்னு இருக்கு. அப்போ எப்படி வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க உங்க பிசினஸ்க்கான ப்ராடக்டை? யார்கிட்ட எப்படி கலெக்ட் பண்றீங்க? இல்ல, சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வேர் ஹவுஸ்ல நிறைய போட்டு வச்சிருவேன். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். 3-4 months அவங்க பிசினஸ் இல்லாம தான் இருப்பாங்க. மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிசினஸ் இருக்காது. குயவர்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப பணக்கார மேனுஃபேக்சரரை நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். வில்லேஜ்ல இல்ல வில்லேஜை தாண்டி ஒரு இடத்துல குறிப்பிட்ட அளவு வசதிகளோட பண்றவங்க தான் அவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அதுதான். நார்த் இந்தியாலாம் அப்படி கிடையாது. 2-3 கம்பெனி பெரிய கம்பெனிஸே இருக்கு, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்கு. இங்க அந்த அளவு இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் இல்லைங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இப்ப மண்ணுக்கு ஜிஎஸ்டி வச்சுட்டாங்க. மண் எடுக்கிறதே இவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. மேலும் 2வது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, மண் பாத்திரம் அப்படின்னாலே கம்பல்சரியா தமிழ்நாட்டுல மண்ணு தானே, இது எங்களுக்கு ரோட் சைடே கிடைக்குது, இது இப்படி கிடைக்குது, இந்த விலைக்கு கிடைக்குது, அப்படியெல்லாம் வரும்போது நாங்க அஃபெக்ட் ஆனா நாங்க அங்க போய் பேரம் பேசுவோம். சோ அவங்க யார்கிட்ட பேசுவாங்க? அப்படி நேச்சுரலா பாத்தீங்கன்னா 9 years பிஃபோருக்கு அப்படி இருந்தாங்க பாட்டர்ஸ். பேண்டமிக்லே பாதி போயிட்டாங்க. இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் தர்ற ஒரு ப்ராடக்டை மக்கள் நிறைய வாங்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை படிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இது வந்து சீசனிங் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
நான் கூட ஒரு யூடியூப்ல பார்த்தேன், நாள் முழுக்க ஊற வைங்க அப்படி சொன்னாங்க. அப்படிலாம் சோக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3 to 4 ஹவர்ஸ் நீங்க சோக் பண்ணா போதும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். நீங்க அந்த மாதிரி சின்னதுன்னா இந்த அளவு அப்படின்னு ஊற வச்சுட்டு நிறைய நேரம் காய வைக்கணும். அந்த ட்ரை பண்ற டைமிங்ஸ் தான் நிறைய இருக்கணும். வை வி சூஸ் சம்மர் அப்படின்னா, சம்மர்ல உங்களுக்கு ஈஸியா வந்து அது வந்து காஞ்சிடும். அந்த ஒரு ரீசன் தானே ஒழிஞ்சி, அந்த டைம் தான் அதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வாங்கி வச்சு பழக்கப்படுத்திட்டு எல்லா சீசன்லயும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மண்பாண்டங்கள் வந்து சமையல் செய்யறதுக்கு பொதுவா அந்த பானை, தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது, இப்போ விளக்கு அப்படின்னு வரும்போது அதுக்கு இன்னும் கூடுதல் ஸ்பிரிச்சுவல் வேல்யூவையும் பேசுறத பார்க்குறோம். இட் இஸ் அ பிலீஃப். மண் விளக்கு ஏத்துறம்போது அது ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ உண்மை? உண்மை. அது ஏன்னா மண்ணு வந்து ஐஸ்வர்யங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லா செக்மெண்ட்லயும் பாருங்களேன். வீடு கட்டுறதுல இருந்து எல்லா விஷயத்துலயும் மண் இருக்கு. அப்புறம் மண்ணான விளக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மண்ணு இப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளை நமக்கு பிடிக்கும் இல்லையா? மண்ணுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுக்கிரனுக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும். அதுதான். அதனாலதான் எல்லா பரிகாரத்திலையும் ஒரு பானை எடுத்துக்கோங்க, அதுல கல்லுப்பு போட்டுக்கோங்க, ஒரு ரூபாய் காயின் வைங்க, அங்க வைங்க, கிழக்க வைங்க, மேற்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தாந்திரிக பரிகாரத்துல மண்பானைங்கிறது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு இது ஏன் பண்ணுது அப்படின்னா, சுக்கிரனை வெள்ளி தான் ஈர்க்கும்னு சொல்லிதான் நம்ம நிறைய பூஜை ரூம்ல வச்சிருக்கோம். வெள்ளியை விட பவர்ஃபுல் மண்ணு தான். மண்ணுல விளக்கேத்துறது தான் ரொம்ப சிறப்பானது. மண்ணு தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ்லயே சமைக்கிறீங்க அப்படின்னா கூட பானை வந்து வெடிச்சிருமா. இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் 10 நாள் பானை வச்சேன், நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு இது வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் நார்மலா தான் சமைச்சேன், ஏன் வெடிச்சது அப்படின்னா, ஒண்ணு வீட்டோட வைபு கூட அந்த மண் வந்து பேசும் அப்படின்னு நம்புறாங்க. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு உங்கள்கிட்ட வாங்கினேன், பானை வெடிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பாட்டர்ஸ் கிட்ட கேட்பேன், ஏன் இப்படி வெடிச்சதுன்றாங்க. இவ்வளோ பாத்திரம் கொடுத்தீங்க, அவங்க என்ன 10 நாள் யூஸ் பண்ணாங்களா 11. அப்போ 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, அவங்க டக்குன்னு வச்சிருப்பாங்க, ஸோ அடியில கிராக் விட்டுருக்கும். இல்லைன்னா அவங்க வீட்டில் வைப் ரொம்ப ஹாட்டா இருந்திருக்கும், அது வெடிச்சிருக்கும். அப்பதான் எப்படின்னு கேட்கும்போது, இல்லை மண்ணுக்கு வந்து அப்சர்வ் பண்ற தன்மை இருக்கு. சுக்கிரனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான், அது உண்மைதான் ஆக்சுவலி. அதனாலதான் கோயில் முழுக்க நம்ம அகல் விளக்கேத்துறோம். ஏன் நம்ம அகல்ல விளக்கேத்துறவங்க பித்தளையில ஏத்துங்கன்னு சொல்லி போட்டா நம்ம ஏத்தாமையா இருக்க போறோம்? அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அகல் ஏத்துறோம். இது ஈஸியாவும் எல்லாரும் ஏத்திடலாம். மண்பாண்டமே ரொம்ப ஐஸ்வர்யமான விஷயம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திருப்பதி பெருமாளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் கலையும் மண்ணில் தான் போகுது. ஆடிப்பூரம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அம்பாளுக்கு கஞ்சி கலையத்துல தான் போகுது. அவங்க இன்னி வரைக்கும் அதை மாத்திக்கவே இல்லை. அந்த கலையந்தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. தீச்சட்டி ஏந்தினாலும் அது கலையத்துல தான் போகுது. எல்லாமே மண்ணுக்கு எவ்வளவு பவர், அது எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது, எதெல்லாம் வெளியில விடுது. நம்ம நினைக்கிறோம் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த பாத்திரம், அதுல வந்து குக் பண்ணா அந்த நியூட்ரியன்ஸ்லாம் அப்படி என்ஹான்ஸ்டா இருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா நம்மளோட எண்ணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே விடக்கூடிய திறமை வந்து அந்த பாத்திரங்களுக்கு இருக்கு. நம்மளோட பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு, அம்பாள் கிட்ட போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து மண்ணை வந்து சூஸ் பண்றோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த வந்து சுக்கிர பகவான்ல இருந்து, அவர் சுக்கிர பகவான் பாக்குறாருங்கிறது தான் பாயிண்டே. அவர் பார்த்து அவர் அட்ராக்ட் ஆகி வந்துருவாராம். நம்ம நிறைய கலையங்கள் இருக்கிற இடத்துக்கு. அந்த காலத்துல செடி வைக்கிறதுக்கு எல்லாமே மண் தொட்டி, இன்னைக்கு வரைக்கும் பிளாஸ்டிக்ல தான் இப்ப நம்ம பண்றோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மண்ணில் தான் பண்ணணும். மண்ணில் பண்ண வீடு சுத்தி மண் தொட்டிகள் வைக்க நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வரும். நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அங்க வேலை பார்க்க முடியாது. அந்த இடத்துல மண் நிறைய புழங்குற ஒரு இடத்துல வந்து எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. இது வந்து நம்ம வேற டிபார்ட்மெண்ட். குக்கிங்கை விட்டு நீங்க வேற பேசணும், நம்ம வேற பேசுறோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட். ரொம்ப ஐஸ்வர்யமான விஷயமா நான் இதை சொல்லிக்கிட்டே போவேன். நீங்க தாந்திரிகத்துக்கு எப்படி யூஸ் பண்றாங்க, நம்ம மற்ற விஷயங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா மண் தான். மண்பானையை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளோட பிரார்த்தனைகளை ஏத்துக்கக்கூடிய திறமை அதுக்கு உண்டு. நம்மளோட எதிர்மறையான விஷயங்களை வெளியே கொண்டு போய் விடுற அளவுக்கு அதுக்கு ஒரு திறமை உண்டு. இப்போ மண்ணோட இது ஒரு பஞ்சபூதத்தோட ஒரு கண்ட்ரோல், இதுல தான் நம்ம ஒரு பொருட்கள், அதனால இதுல சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. பொதுவாகவே வந்து ஒரு வீட்டுக்குள்ள போனா எல்லாம் கடன்னு பாத்திர சத்தம், வேலை பண்றது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா மனசுக்கும் மண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதுல நம்ம சரியா இருக்கிற போது எந்த ஒரு சத்தமும் இல்லாம எதையும் உடைக்காம ஒரு வேலையை செய்வோம். அப்படி இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சத்தம்ன்றாங்க. உண்மையிலே அந்த காலம் அதனாலதான் அப்படி பண்ணாங்களா? இல்ல இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு நம்மளுக்கு
முதல்ல கனெக்ட் ஆகிற விஷயம் என்ன? வாழ்க்கை வாழ்றதுக்கு சொல்லுங்க, ஃபுட் தான். ஃபுட்டுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிள்ளைல தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் தேவை வந்து ஃபுட். சரியா? அந்த சமைக்கிற இடம் எப்படி இருக்கணும், அப்படி அதை சமைக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு முடிவு பண்ணி, இப்ப நம்ம நல்ல மாடர்னா போனதுனால நிறைய அதுல விட்டு வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் 1-2 ஜிஸ்ட் அதுல இருந்து எடுத்துக்கலாங்கிறது தான் என்னோட ஐடியா. அப்ப நீங்க அந்த கிச்சனை யோசிச்சு பாருங்க. பூஜை ரூமுக்கு அடுத்தாப்புல அவங்க அந்த கிச்சனை வச்சிருந்தாங்க. நீட்டா தொடச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு உள்ள போய் ஆட்டுக்கல்லுல இருந்து அந்த அந்த வாட் யூ கால் அம்மி, எல்லாமே அம்மி ஆட்டுக்கால் அதெல்லாமே வெளியில வச்சு, பாத்திரம் கழுவுறத வெளியே வச்சு, சத்தமே இல்லாம சமைக்கிறதுக்கு விறகு அடுப்பு வச்சு, விறகு அடுப்பு வைக்கிற காலத்துல கூட மண் வச்சுதான் அவங்க மண்பானை தான் யூஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு வெடிச்சிருங்கிற பயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மண் வெசலோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு பண்ணாங்க. அந்த காலத்துல நான் நினைப்பேன், இவங்க வந்து நல்லா சமைக்கும் போது அம்மா சமைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வாசனையில வெளியே வரணும். அந்த சமைச்ச ஃபுட்டை சாப்பிடும்போது அம்மாவோட மனம் தெரியணும். நான் அது மாதிரிதான் இருந்திருக்கணும் அந்த காலத்துல. ஏன்னா முக்கியமா எல்லா விஷயங்களையும் வெளியில வச்சு அந்த பூஜை ரூமுக்கு அடுத்தாப்புல கிச்சனை ரொம்ப அமைதியா சாந்தமா சமைச்சா அந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை தனியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாரோட ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோமோ அவங்களோட குணம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், நமக்கு வரும். அப்ப நம்ம சமைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணி கொடுத்து, அதாவது வீட்டுல அவங்கள நல்ல ஜாலியா செல்வ செழிப்பு, அதனாலதான் அந்த வீட்டு பெண்களை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு. வீட்டு பெண்கள் இப்ப ஆணோ பெண்ணோ யாரு உள்ள போனாலும் அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆண் போகட்டும் பெண் போகட்டும், ஆனா யாரு போனாலும் சமைக்கிற இடத்துல சாந்தமா அமைதியா சமைக்கணும். அப்படின்னா அதுக்குண்டான வெசல்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ கிச்சன் தான் வந்து நம்மளோட ஹெல்த்தை டிசைட் பண்றது, நம்ம மூடை டிசைட் பண்றது, நம்ம இமோஷன்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ற ஒரு இடம் வந்து கிச்சன் தான். அந்த சமைக்கும் போது அந்த ஒரு 1 hour நம்ம ஏன் அமைதியா சமைக்க கூடாது? நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட்டுருங்க. நம்ம மட்டில் சமைக்கும் போது நமக்கு ஒரு இதுல கொஞ்சம் மெதுவா தான் பண்ணணும், டக்கு டக்குன்னு அடிக்க கூடாதுன்னு ஒரு கான்சியஸ் இருக்கும் நமக்கு. அதை பழக்கப்படுத்தும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இதை பழக்கப்படுத்த 3 நாள் ஆகுது, இந்த பாத்திரத்தை பத்திரமா வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயாவது அமைதியா இருப்போம். நம்ம அமைதியா இருக்க இருக்க மனம் தன்னால அமைதியாகும். அமைதி ஆகும் போது குக் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா வரும். அதை குக் மண்ணில் பண்ணாலே டேஸ்டா வருங்க சாப்பாடு. ஆனா அதை மனத்தோட பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதனாலதான் கிச்சன் அன்னைக்கெல்லாம் ரொம்ப அமைதியா வச்சிருந்தாங்களோ, கிச்சன்ல ரொம்ப சத்தமே இல்லையோ, காய் மட்டும்தான் கட் பண்ணாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அது மட்டும்தான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை முறையில நம்மளால வந்து அப்படிலாம் கொண்டு போக முடியாது. நான் மிக்சியை வெளியெடுக்கிறேன், கிரைண்டரை வெளியெடுக்கிறேன் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா மண்பானையில சமைக்கலாம், அமைதியா சமைக்கலாம். ஆர்ப்பாட்டம் இல்லாத சமையல் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத சாப்பிடும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அம்மா மாதிரி பையன், அப்பா மாதிரி பொண்ணு அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, சாப்பாட்டுல இருந்து கூட வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் சமைக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அப்படி கூட வருமா இருக்கும். அப்படிதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ சமையலை வந்து அந்த ரூமை வந்து ஒரு ரிக்வஸ்டா எல்லாரும் கிளீனா வச்சுக்கோங்க. மண்பானைகளை நிறைய யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மனத்தை பத்தி பேசியிருக்கோம், அதோட முக்கியத்துவம். இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா இந்த பிஸ்னஸை நீங்க கையில் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, அதை எப்படி நீங்க மீட் பண்ணீங்க? சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப பெரிய காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வேர்ல்ட் இஸ் வெரி வைடு. அண்ட் தென் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் ப்ரொடியூஸ் பண்றோம், கொஞ்சம் பேர் தான் இந்த பிஸ்னஸ்லேயே நாங்கள் இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற யாருக்குமே பெரிய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நீடு நிறைய இருக்கு. ரெண்டாவது எனக்கு சேலஞ்சிங்கே இங்க இருக்கிற பீப்புள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பானை தானே, சட்டி பானை தானே. விக்னேஸ்வரி என்ன பண்றா, சட்டி பானை விற்கிறாமாங்க. ஏன் முன்னாடியே அவ சட்டி பானை விற்கிறா அப்படி சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். என்னது இது இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லி பார்த்துட்டு நல்லா விட்டுட்டேன்னு வைங்க. இந்த மாதிரி 1-2 விஷயம் தான். பட் பிஸ்னஸ்ல சேலஞ்சிங்கா இருக்காது. பிகாஸ் இப்போ பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்ல எல்லாமே ரொம்ப இப்ப கேக்குறாங்க சாமான, வந்து வச்சிருங்க, பொங்கல் வருது. இப்பெல்லாம் எங்களுக்கு ஃபுல் டைம் எங்களுக்கு அதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்ததை விட இப்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு இந்த மக்கள் கிட்ட டைரக்டா 1-to-1 பேசும்போதுதான் எனக்கு நிறைய காமெடிஸ் நடக்குவாங்க. ஸோ அதை தாண்டி பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கு. பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த ப்ராடக்டை வேணும்னு கேட்கறவங்க நிறைய இருக்கிறதுனால எங்களை மாதிரி ட்ரேடர்ஸ் நல்லா இருக்காங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டர்ஸ் நல்லா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் கிடையாது, எனக்கு அந்த பவரும் கிடையாது. பட் அவங்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் தான் செஞ்சு கொடுக்கணும். அவங்க இன்னும் செஞ்சு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை வச்சுக்கிட்டே இருந்தா அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் பிள்ளை இந்த வேலைக்கு வரக்கூடாது. இப்படியே ஒரு பாட்டர் என்கிட்ட பேசினார், என் பிள்ளை இந்த வேலைக்கு வேண்டாமா அப்படின்னு. இல்ல இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் அவருக்கே சொன்னேன், பாருங்க இது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க நிறைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், இது எவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பானை இது. இதை ஏன் எல்லாரும் கொண்டாடலைங்கிறது தெரியல எனக்கு. ஆனா இந்த பாட்டர்ஸோட மைண்ட் செட் ஃபுல்லாவே இப்ப அப்படிதான் இருக்கு. என் பசங்க யாரும் இதுல வேண்டாம், அவங்க ஐடிக்கு போயிடட்டும், வேலைக்கு போயிடட்டும், என்னோட இது போட்டும், இப்படி நினைக்கிற மைண்ட் செட்ல தான் பாதி பாட்டர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. இதை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஃபர்ஸ்ட் இதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா பாட்ரிஸ் எடுங்களேன், நீங்க திருநெல்வேலியில ஒவ்வொரு ஸ்டேட் பாட்ரிஸ் பத்தியுமே நான் சொல்லுவேன். ஆனா தமிழ்நாட்டுல செய்யற பாட்ரிஸ்க்கு மட்டும்தான் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த மண்ணு வந்து அவ்வளவு பவர்ஃபுல். உங்களுக்கே தெரியும், சித்தர்கள்ல இருந்து முனிவர்கள்ல இருந்து வேர்ல்டு வைடு எங்க போனாலும் தமிழ்நாட்டுல தான் ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல தான் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேலையே, இங்கதான் அவங்களோட இதே. இங்க இருக்கிற மண்ணுக்குமே அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுல இருந்து வர்ற பாட்ரிஸுமே ரொம்ப சூப்பர்வா இருக்கும். மண்ணோட மருத்துவ குணங்களை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க மண்ணுல தண்ணி குடிச்சு சாப்பிட்டு மண்ணை நிறைய யூஸ் பண்ணும்போது நம்மளோட நர்வ்ஸ்ல இருக்கிற ப்ரெஷர் குறையும். ரெண்டாவது, அந்த நர்வ்ஸ் வந்து சுருங்க சுருங்க தான் நம்ம தோல் சுருங்குமா, தோல் சுருங்க சுருங்க தான் ஏஜிங் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க மண்ணுல தண்ணி மட்டும் குடிச்சா கூட போதும்னு ஒரு சித்தர் எழுதியிருக்கிறாரு, அது உங்க இளமையவே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மண்ணுல தண்ணி மட்டும் குடி, நீ சமைச்சு கூட சாப்பிட வேண்டாம், அந்த தண்ணி குடிச்சாலே போதும். 8 hours இருந்தாலே ஹைலி ஆக்சிடைஸ்டு வாட்டரா அதை கருதுவோம். மலை மேல இருக்கிற தண்ணி எவ்வளோ பியூரா இருக்கும், அந்த அளவு பியூர். நீங்க 8 hours நீங்க ஒரு பானையில வைக்கும்போது அது ஆர்ஓ வாட்டரே எடுத்துட்டு வந்து நீங்க பானையில ஊத்தி ஒரு 8 மணி நேரம் கழிச்சு குடிச்சா அது அப்படி ஆக்சிடைஸ்டு வாட்டரா மாறிடும். நீங்க அந்த தண்ணியை மட்டும் குடிச்சா கூட போதும். நீங்க நிறைய நாளைக்கு நோய் நொடி இல்லாம இருப்போம். நர்வ்ஸ்ல இருக்க ப்ரெஷர் போயிடும். நீங்க நர்வ்ஸ்ல ப்ரெஷர் அதெல்லாம் குறையும் போதே உங்களுக்கு பிபி குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா, இல்லையா? அப்ப இளமையை பாதுகாக்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இதை ஒரு சித்தர் வந்து எழுதியிருக்கிறாரு, இளமையை பாதுகாக்கும் மண்பானையில் தண்ணீர் குடித்தால் அதுவே போதுமானது அப்படி. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அது புரியணுங்கிறது மட்டும்தான் என் பாயிண்ட். அட்லீஸ்ட் இவங்க எல்லாருமே அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு மட்டும் கொண்டாடாம த்ரூ அவுட் த இயர் அவங்க அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான். வாங்கணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, தயிர் சாப்பிட்டா மெக்னீசியம் குறைபாடு இருக்கிறவங்க நீங்க சாப்பிட்டுக்கலாம். பிபினா வாட்டர் எடுத்துக்கலாம், வாட்டர் மட்டுமே போதும், பிபி கண்ட்ரோல் ஆயிடும். கொலஸ்ட்ரால் எனக்கு இருக்கு, ஹார்ட்ல எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லா ஃபுட்டுமே நீங்க வந்து அந்த அதுல சமைச்சு சாப்பிடலாம், ஆயில் கண்ட்ரோல் ஆயிடும். இந்த இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. நம்ம இது நிறைய சொல்லிட்டு போகலாம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்டா அழிஞ்சு போகாம பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்புல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதை எல்லாருமே வாங்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய ரிக்வெஸ்ட். இன்னும் மண்ணோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இட்லி அடைக்கும் போது, இட்லிக்கோ தோசைக்கோ அரைக்கும் போது நீங்க மண் பானையில தண்ணி ஊத்துற மண்பானை தண்ணி இருக்குல்ல, அதை வச்சு அரைச்சு பாருங்க. வடைக்கு அதை வச்சு போட்டு பாருங்க, அப்படி சூப்பர்வா சாஃப்டா வரும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அப்புறம் விடவே மாட்டீங்க. தேடி பிடிச்சாது மண்பானையை வாங்கி அந்த தண்ணியில தான் நீங்க வந்து இட்லிக்கு அரைப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டா புஸ் புஸ்ன்னு வருதும். அந்த தண்ணி ஆல்ரெடி சத்தான தண்ணியா மாறிடும். அந்த தண்ணியை ஊற்றி நீங்க இட்லி அரைக்கும் போது, சில்லுன்னு வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சி நீங்க இட்லி ஊற்றும் போது அது அவ்வளோ நல்ல குஷ்பு இட்லி மாதிரி சூப்பரா வரும். வடையும் நல்ல மெதுவா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கீங்க, வெளிநாட்டுல இதுக்கான டிமாண்ட் நிறைய இருக்குன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது இந்த பொருள்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகும்வாங்க. ஸோ இந்த பாட்டரி அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அதை கவனமா எடுத்துட்டு போய் கொண்டு சேர்த்து இந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியுது? இல்ல முந்திதான் பேக்கேஜிங் பேக் பண்றது இதெல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியா பேக் பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் பாட்டர்ஸ் வந்து கண்டெய்னரை நாங்க டைரக்டா யூனிட்டுக்கு அனுப்புனா அவங்களே நீட்டா பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதனால அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க? யூஎஸ் வந்து என்னோட மெயின், யூஏஇ கம்பல்சரியா அது போயிட்டு இருக்கு. இப்போ மலேசியா எடுத்திருக்கிறேன் நான். மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆன் அண்ட் ஆஃப் அப்பப்போ தான் எனக்கு கேட்பாங்க. ரெகுலராக ஒரு 2-3 கண்ட்ரீஸ் நான் அனுப்பிட்டு இருக்கோம். எல்லாருமே எனக்கு குக்கிங் பார்ட்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பொங்கல் டைம் எப்படி இருந்துச்சு உங்க பிஸ்னஸ்? இன்னைக்கு பொங்கல் கண்டிப்பா இதுக்கு முன்னாடிலேருந்தே இதுக்கான விஷயம் இருந்துச்சு, நிஜமாவே நல்லா இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் இப்போ நான் ஒரு 15 days அதை நான் எடுக்கல. லோக்கல் சேல்ஸ் தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டோர்ஸ் கொடுக்கறது வைக்கிறது அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு.
எப்பவுமே ஹோட்டல்ஸ் வந்து அவங்க எல்லா இயருமே என்கிட்ட கேட்பாங்க. அதுல அதுல கஸ்டமைஸ் பண்ணி தர்றது அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் த இயர் எனக்கு அது போயிட்டு தான் இருக்கு, அது இஷ்யூ. ஹோட்டல்ஸ்ன்னு வரும்போது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த பழைய சோறு, பச்சை மிளகா இது வந்து ஹோட்டல்ல ஒரு மெனுவாவே வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் கூட வந்து மண்பாண்டங்கள்ல தான் சர்வே பண்றாங்க. ஆமா, ஸோ இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லயும் இந்த மண்பாண்டங்களுக்கான ரீச் ஜாஸ்தியா இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. ஃபெர்மெண்டேஷன் அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை பேரும் அடிக்ட். அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. அது மண்பானையில செஞ்சா மட்டும்தான் 100% நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால மத்த எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே இப்போ நல்லா கூப்பிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கலையும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. எங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருங்க. பிளாக்ல வந்து கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. ஓ! பிளாக் பாட்ரிஸ் நிறைய கேட்பாங்க. இப்போ கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெட்ல இருக்கிற 5 லிட்டர் 7 லிட்டர் பாட்ரி வித் டேப்போட இருக்கிறதெல்லாம் பிளாக்ல செஞ்சு அவங்க பிராஸ் டேப் வச்சு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அவங்க எக்ஸ்பென்ஸ்ல அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. 3, 4 இருந்தாலும் ஓகேன்ட்டு கேட்டுருவாங்க. இந்த ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க? டபுள் த டைம் ஹீட் ஆகும். ஓ! அப்புறம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல டேஸ்ட் பிளாக் பாட்ரி. பிளாக் பாட்ரிஸ்ல. ரெட்ல பண்றதை விட பிளாக்ல பண்ணா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகே. அது 2 வாட்டி சுடுறது. 2 வாட்டி சுடுறதுனால மத்தபடி எதுவும் கிடையாது. கெமிக்கல் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டு சைட்ல ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டுல வாங்குறதுனால நான் சொல்றேன், ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ மண்ணுங்கிற நான் சில ஊர்கள் மண்ணை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா, சில ஊர் மண்ணுக்கு குக்கிங் பாட் செய்யற தன்மையே கிடையாது. ஆனா இவங்க அதை கேட்கும் போது அவங்க கெமிக்கல் ஆட் பண்ணிடுவாங்க. ஓ! அதனாலதான் நான் சொன்னேன், சில ஊர் மண்ணுக்கு தான். மண்ணு வாங்கும் போதே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. நம்ம ஊர் சைட்ல அதுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி கெமிக்கல் சேர்க்கறதுனால பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு குறையுமா இருக்காதா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. சாதாரண பாட்டில செய்யற மாதிரி தான் அந்த மண்லையும் இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது, கெடுதல் இருக்காது, பெனிஃபிட்ஸும் இருக்காது அந்த மாதிரி. ஆனா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல? ஆர்டினரி பீப்புளால ஒரு பாத்திரத்தை பார்க்க போது மண்பானை தான் தெரியும். ஆக்சுவலி நான் சொல்லியிருக்க கூடாதுதான் கெமிக்கல் சேர்ப்பாங்கன்னு. பட் நான் எல்லா ஊர் மண்ணுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். பட் வேற வழியே கிடையாது. மண்ணால மட்டுமே செய்யக்கூடியது அப்படிங்கிறது மண் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. நான் அகெயின் அதே தான் சொல்றேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனா இங்க தமிழ்நாட்டு மக்களே நம்மள அவ்வளவு கேட்பாங்க, என்ன இவ்வளோ ரேட்டு, இந்த பானையை நான் அங்க வாங்கிட்டேன் இங்க வாங்கிட்டேன், அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க ரேட்டுக்காக இந்த வேலையை பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்கு. மண்பாண்டங்கள் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்னு இவ்வளோ பிஸியாக இருக்கிற போதும் நிறைய ஆன்மீக விஷயங்கள்லையும் ஈடுபடுறீங்க. உழவார பணிங்கிறது எந்த அளவுக்கு மற்ற பேர் நிறைய பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த விஷயத்துலையும் உங்களை இணைச்சு நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உழவார பணி பற்றி சொல்லுங்க. இல்ல கோயில்ல வந்து சுத்தம் பண்றவங்க அந்த டீமை தான் நம்ம உழவாரம் செய்யறவங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். நாங்க எல்லாரும் என்ன பண்றோம்னா அந்த உழவாரம் செய்யறவங்களுக்கு கிளீனிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அது பண்ணுவோம். அப்புறம் நிறைய ஊர்கள்ல இருக்கிற சிவன் கோயில்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல சிவன் வச்சிருப்பாரு. பட் ரொம்ப ட்ரையா தான் வச்சிருப்பாரு. ஸோ அங்க போயிட்டு நாங்க ஃபுல்லா கார்டன் நந்தவனம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பூவுக்கே ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் வச்சு கொடுத்து ஃபென்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அது அவங்க வந்து பூ போட்டுப்பாங்க. அப்புறம் நிறைய கொஞ்சம் கோயில்களுக்கு நித்திய பூஜைக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றோம். அப்புறம் வேத பாடசாலை பசங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்புறம் கோரக்ஷனுங்கிறது இப்ப எங்களோட மெயினான ஒரு விஷயம். சிக்கான மாடெல்லாம் எடுத்து திருநெல்வேலியில பண்றாங்க. தாமிரபரணி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அது நடத்துறாங்க. அவங்க சிக்கான மாடல்லாம் மட்டுமே எடுத்து பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். இன்னும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இல்ல கம்பல்சரியா கவர்மெண்ட் வந்து பாட்டஸா என்னன்னு பார்க்கணும். அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மேஜரா அவங்க எதை ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு விலை வச்சுது. இவங்க மண்ணுக்கு எண்டு ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் நீங்க டிரான்ஸ்போர்ட், பெட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. நான் ஜிஎஸ்டி வச்சது தப்புன்னு சொல்லல. பட் பாட்டர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான் அவங்கள இன்னும் பெட்டரா கொண்டு வரும். இன்னும் எந்த ஒரு பாட்டர்ஸும் ஒரு பெரிய வீட்லயோ ஒரு கார்லயோ இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி அவங்க வரவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. 10,000 பீஸ் செய்யற பாட்டரும் அப்படிதான் இருக்கிறாப்புல, 1000 பீஸ் செய்யற பாட்டரும் அப்படிதான் இருக்கிறாப்புல. அவங்களுக்கு தேவையானது கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். ஏன்னா அது நம்மளால அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவசாயிக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி பாட்டர்ஸ்க்கு இபி கட்ட வேண்டாம், அந்த மாதிரி 1-2 விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். லோன்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி.
நிச்சயமா விக்னேஸ்வரி. இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் திருநாள்ல நெறைய நம்மளுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சிருந்தாலும், மண் மனம், மண் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. மண் கல ஒரு குவளையில நம்ம தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், மண்பாண்டங்கள்ல இருக்கிற சமையல், அதில எவ்வளோ ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. இப்படின்னு நெறைய விஷயங்கள நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணி மூலமா எங்களோட இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களே, பொங்கல் திருநாள்ல மண், மனம் சார்ந்த நெறைய விஷயங்கள நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நெறைய பேருக்கு மண்ணோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மண்பானையாவது வீட்ல வாங்கி வச்சு அதில தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்ல. அப்படி இருந்ததுன்னா, உடனே போய் ஒரு மண்பானைய வாங்கி வீட்ல வைங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணிய விட்டுட்டு மண்பானை தண்ணிய குடிக்க ஆரம்பிங்க. ஓகே. இன்னொரு அழகான ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட்டோட மறுபடியும் உங்கள நான் சந்திக்கிறேன். மீண்டும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.